சப்ளை சிக்னல். ஸோ பவர் சப்ளை சிக்னல்ஸ்னால் இந்த கிரவுண்ட் கனெக்ஷன்ஸும் பவர் சப்ளை கனெக்ஷன்ஸ் தான் வந்து பவர் சப்ளை சிக்னல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பின் 1 20 நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். பின் 40 வந்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், +5 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து என்னென்னா பவர் சப்ளை சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பின் 1 and 20 வந்து பின் 20 வந்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், VCC கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். பின் 40 நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், VCC +5 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு DC பவர் சப்ளையில் என்ன பண்ணியிருக்கோம், பின் 40 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து பவர் சப்ளை சிக்னல்ஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாக் சிக்னல்ஸ். ஸோ கிளாக் சிக்னல்னால் என்னென்னா provides timing for the processor for operation. ஸோ வந்து நமக்கு டைமிங் கொடுக்கும் அந்த ஆப்ரேஷனுக்கு. ஸோ அதான் வந்து என்னது கிளாக் சிக்னலோடைய வேலை. ஸோ கிளாக் சிக்னல் வந்து எந்த பின், இந்த டயக்ராமில் பாருங்கள், கிளாக் சிக்னல் வந்து நமக்கு எங்கே இருக்குது, பின் 19 இருக்குது. ஸோ பின் 19 இருந்துச்சுன்னா அதான் வந்து கிளாக் சிக்னல். ஸோ இதோட வேலை என்னென்னா டைமிங் வந்து நமக்கு கொடுக்கும். இதுக்குன்னா அந்த ஆப்ரேஷன் ப்ரொவைட்ஸ் டைமிங் ஃபார் த ப்ராசஸர் ஃபார் ஆப்ரேஷன். ஸோ இதான் வந்து கிளாக் சிக்னலோட வேலை. அடுத்து நம்ம என்ன சிக்னல் பார்க்க போகிறோம்னா அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்ரஸ் பஸ்னாலே 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும், டேட்டா லைன்ஸில் வந்து 16 டேட்டா லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டயக்ராமில் பாருங்கள், A0லேருந்து நமக்கு வந்து A19 அதாவது 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது. ஸோ டேட்டா வந்து எத்தனை இருக்குது, D1லேருந்து D15 அதாவது 16 டேட்டா லைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, அட்ரஸ் லைன்ஸ் வந்து 20 இருக்கும், டேட்டா லைன்ஸ் வந்து 16 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த AD0லேருந்து AD7 வரைக்கும் இருக்குல்ல, இந்த சிக்னல்ஸ் வந்து எதை கேரி பண்ணிட்டு போகும்னா லோ ஆர்டர் டேட்டா பைட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகும். AD8 to AD15 இந்த சிக்னல்ஸ் வந்து எதை கேரி பண்ணிட்டு போகும்னா ஹையர் ஆர்டர் டேட்டா பைட் வந்து கேரி பண்ணிட்டு போகும். இந்த சிக்னலில் பாருங்கள், நமக்கு வந்து என்ன இருக்குது, AD0 AD1 AD2 அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கிளாக் சைக்கிள் அப்போ என்ன பண்ணும்னா பாருங்கள், during first clock cycle these lines carry 16-bit address and after it carries 16-bit data. ஃபஸ்ட்டு கிளாக் சைக்கிள் அப்போ அட்ரஸை வந்து கேரி பண்ணிட்டு போகும். அடுத்த கிளாக் சைக்கிள் அப்போ டேட்டா வந்து கேரி பண்ணிட்டு போகும். ஸோ வந்து ஸோ அட்ரஸும் இருக்குது, டேட்டாவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிளாக் சைக்கிள் அப்போ அட்ரஸ் தான் கேரி ஆகும். ஸோ அடுத்த கிளாக் சைக்கிள் அப்போ இதில் இருக்கிற டேட்டா வந்து கேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அட்ரஸும் டேட்டாவும் பார்த்தாச்சு AD15 வரைக்கும். அடுத்து வந்து அட்ரஸ் கேரி ஆகும். அடுத்த கிளாக் சைக்கிள் அப்போ வந்து ஸ்டேட்டஸ் சிக்னல் வந்து கேரி ஆகும். அதான் இங்கே சொல்லியிருந்தாங்க, டியூரிங் ஃபஸ்ட் கிளாக் சைக்கிள் இட் கேரிஸ் 4-bit அட்ரஸ், அதாவது A16 A19 வரைக்கும் இருக்க அட்ரஸை வந்து ஃபஸ்ட் கிளாக் சைக்கிள் அப்போ கேரி பண்ணிட்டு போகும். அடுத்து லேட்டர் இட் கேரிஸ் ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் S3 to S6 அப்படின்ற ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து BHE அதாவது பஸ் ஹை எனபிள் அண்ட் S7 அடுத்த பின்னில் இருக்குது. ஸோ பின் 34 இருக்கு இல்லையா, BHE பஸ் ஹை எனபிள். ஸோ இந்த பின் வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் கிளாக் சைக்கிள் அப்போ இந்த பஸ் ஹை எனபிள் அப்படின்ற சிக்னலை கேரி பண்ணிட்டு போகும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாக் சைக்கிள் அப்போ இந்த S7 அப்படின்ற ஸ்டேட்டஸ் சிக்னல் வந்து கேரி பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு கிளாக் சைக்கிள் அப்போ இந்த சிக்னல் வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார் இருக்குது. ஸோ பார்னாலே அது வந்து லோ ஆக்டிவ் சிக்னல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, திஸ் சிக்னல் இஸ் லோ டியூரிங் ஃபஸ்ட்டு கிளாக் சைக்கிள், தேர் ஆஃப்டர் இட் இஸ் ஆக்டிவ். ஸோ வந்து ஸ்டேட்டஸ் சிக்னல் வரும்போது இது வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பின் நம்பர் வந்து பின் நம்பர் 34 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரீட் சிக்னல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரீட் சிக்னல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 32. ஸோ அடுத்து ரீட் சிக்னல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரீட் சிக்னல் வந்து என்னது, பின் நம்பர் 32ல் இருக்குது. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா used to perform the read operation. ஸோ read operation perform பண்ணுறது தான் read சிக்னலுடைய வேலை. used to perform the read operation. இங்கே வந்து ரீட் சிக்னலுக்கு வந்து நமக்கு RD பார்ன்னு இருக்குது. ஸோ பார் இருந்தாலே நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆக்டிவ் லோ சிக்னல். ஸோ வந்து ரீட் சிக்னல்ன்றது ஒரு ஆக்டிவ் லோ சிக்னல். ஓகே, ஸோ ரீட் சிக்னல்ன்றது நமக்கு எந்த பின்னில் இருக்குது, பின் நம்பர் 32ல் இருக்குது. ஸோ வந்து ரீட் சிக்னல் வந்து பின் நம்பர் 32ல் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, ரீட் சிக்னல் வந்து ரீட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரீட் சிக்னல் யூஸ் ஆகுது. இது வந்து பார் இருக்கனால இது ஒரு ஆக்டிவ் லோ சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரெடி சிக்னல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரெடி சிக்னல் வந்து எங்கே இருக்குன்னா, ரெடி சிக்னல் எங்கே இருக்குது, பின் நம்பர் 22ல் இருக்குது. ஸோ வந்து ரெடி சிக்னல் வந்து எங்கே இருக்குது, பின் நம்பர் 22ல் இருக்குது. ஸோ இது வந்து இதோட வேலை என்னென்னா, ஸோ ரெடி சிக்னல் வந்து ஒரு இன்புட் அவுட்புட் டிவைசஸ் ஆர் இனி அதர் பெரிஃபெரல் டிவைசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் என்ன பண்ணுன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் கூட கம்யூனிகேட் பண்ணும்.
ஸோ கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்ணும், இந்த மைக்ரோ ப்ராசஸர் கம்யூனிகேட் பண்ணி தான் ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனால் மைக்ரோ ப்ராசஸர் ரொம்ப ஃபாஸ்ட்டு, பட் இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பீடு, இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர் ஸ்பீட் அளவுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து அதோடைய ஒர்க்கை, அது ப்ரீவியஸ் ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் இந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து அதோடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா, இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் சிக்னல் வந்து அனுப்பும். ஸோ இந்த அக்னாலேஜ்மெண்ட் சிக்னல் வந்தோடனே இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ் கூட சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுது, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இதான் வந்து ரெடியூஸ் சிக்னலுடைய வேலை. ஸோ இந்த சிக்னல் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த சிக்னல் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெடி ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா, ரெடி ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்னல் வந்து லோவாக இருந்துச்சு அப்படின்னா வெயிட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அக்னாலேஜ்மெண்ட் சிக்னல் ஃப்ரம் த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் that the data is ready to be transferred. Acknowledgement signal from input output devices that the data is ready to be transferred, to cope up with the speed of the microprocessor, that the data is ready to be transferred. So this is the need of the ready signal which is placed in pin number 22. The address is ready to be, data is ready to be transferred. Okay, இதான் வந்து ரெடி சிக்னலோட வேலை. இன்டரப்ட் ரெக்வஸ்ட் சிக்னல். ஸோ அதோடைய பின் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 18. ஸோ இன்டரப்ட் ரெக்வஸ்ட் சிக்னலோட வேலை என்னன்னா, இன்டரப்ட் ரெக்வஸ்ட் சிக்னல் இஸ் சாம்பிள்டு டியூரிங் த லாஸ்ட் கிளாக் சைக்கிள் ஆஃப் ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் டு டிட்டர்மைன் இஃப் த ப்ராசஸர் இஸ் இன்டரப்டட் ஆர் நாட். என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணும், சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுடைய லாஸ்ட் கிளாக் சைக்கிள் அப்போ இந்த இன்டரப்ட் ரெக்வஸ்ட் சிக்னல் வந்து என்ன பண்ணும், செக் பண்ணும். இந்த சிக்னல் வந்து இன்டரப்ட் ஆயிருக்கா இல்லையா, அந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்டரப்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ இதான் வந்து இன்டரப்ட் சிக்னலுடைய வேலை. இப்போ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, இன்புட் அவுட்புட் அதாவது பெரிஃபெரல் டிவைசஸ் இருக்குது. ஸோ இந்த பெரிஃபெரல் டிவைசஸ் என்ன பண்ணுன்னா, ஏதாச்சும் ஒரு இன்டரப்ட் சிக்னலை மைக்ரோ ப்ராசஸருக்கு அனுப்பிச்சிருச்சுன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸர் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு அதோடைய சர்வீஸ் ரூட்டின் ஆப்ரேஷனை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து இன்டரப்ட் ரெக்வஸ்ட் சிக்னல். மாஸ்கபிள் இன்டரப்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் மாஸ்கபிள் இன்டரப்ட் வந்து எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 17 இருக்குது. ஸோ நான் மாஸ்கபிள் இன்டரப்ட் சிக்னல் எங்கே இருக்குது, பின் நம்பர் 17 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அட் அ டயத்தில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் மாஸ்கபிள் இன்டரப்டையும் இன்டரப்ட் ரெக்வஸ்ட் சிக்னல் நீங்கள் அட் அ டயத்தில் வந்து நீங்கள் மைக்ரோ ப்ராசஸர் கொடுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு எதை அக்செப்ட் பண்ணணும்னா அந்த நான் மாஸ்கபிள் இன்டரப்ட் சிக்னலை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஏன்னா இந்த நான் மாஸ்கபிள் இன்டரப்ட் சிக்னலை அது மைக்ரோ ப்ராசஸர்னால் டினை பண்ண முடியாது. ஸோ மைக்ரோ ப்ராசஸர் cannot deny this signal at every situation. Cannot deny this signal at every situation. At every situation அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எட்ஜ் ட்ரிகர் இன்புட். நான் மாஸ்கபிள் இன்டரப்ட் சிக்னல் வந்து ஒரு எட்ஜ் ட்ரிகர்ட் இன்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு எட்ஜ் ட்ரிகர்ட் இன்புட். எட்ஜ் ட்ரிகர்ட் இன்புட். ஸோ இதான் வந்து நான் மாஸ்கபிள் இன்டரப்ட். டெஸ்ட் சிக்னல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் சிக்னல் எங்கே இருக்கும்னா பின் நம்பர் 23 தான் இருக்கும். இது ஒரு ஆக்டிவ் லோ சிக்னல் பார் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவ் லோ சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிக்னல் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸர் வந்து வெயிட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சிக்னல் வந்து லோவாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து டெஸ்ட் சிக்னல். இன்டரப்ட் அக்னாலேஜ்மெண்ட் சிக்னல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்டரப்ட் அக்னாலேஜ்மெண்ட் சிக்னல் வந்து எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 24 இருக்கும். இந்த சிக்னலோட வேலை என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து மைக்ரோ ப்ராசஸர், இது ஒரு பெரிஃபெரல் டிவைசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பெரிஃபெரல் டிவைசஸ் இந்த இன்புட் டிவைசஸ் என்ன பண்ணும், இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு இன்டரப்ட் ரெக்வஸ்ட் அனுப்பும். ஒரு இன்டரப்ட் ரெக்வஸ்ட் அனுப்பும்போது இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு இன்டரப்ட் ரெக்வஸ்ட் அனுப்பும். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து இந்த இன்டரப்ட் ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்புட் சிக்னலை வந்து ரீச் பண்ணும். ஸோ அந்த தான் என்னதுன்னா
இன்டரப்ட் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அவுட்புட் சிக்னலை வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் ரீச் பண்ணுது. எதுக்குன்னா இன் ரெஸ்பான்ஸ் டு த இன்டரப்ட் ரெக்வஸ்ட். இன்டரப்ட் ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் ஒரு அவுட்புட் சிக்னல் ரீச் பண்ணுது. அந்த சிக்னல் தான் இன்டரப்ட் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 24 இருக்குது. மினிமம் அண்ட் மேக்ஸிமம். இந்த சிக்னல் எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 33 இருக்குது. திஸ் சிக்னல் இண்டிகேட்ஸ் வாட் மோட் த ப்ராசஸர் இஸ் டு ஆப்ரேட். ஸோ எந்த மோடில் இந்த ப்ராசஸர் ஆக்ட் ஆகும், மினிமம் மோடா மேக்ஸிமம் மோடா, ஸோ அதை சொல்கிறது தான் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிக்னல் வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிக்னல் வந்து லோவாக இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் மோடில் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க போகிறது ALE சிக்னல். ஸோ ALEனா அட்ரஸ் latch எனபிள். ஸோ இட் எனபிள் த latch ஆன் த அட்ரஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இண்டிகேட் த அவைலபிலிட்டி ஆஃப் த வேலிட் அட்ரஸ் ஆன் தி அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ். ஸோ வந்து வேலிட் அட்ரஸ் வந்து எங்கே அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ்ஸில் இருக்கா அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதா இந்த ALEயோட வேலை. இது எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 25 இருக்குது. இது யூஸ் டு டிமல்டிப்ளெக்ஸ் த அட்ரஸ் ஆன் தி டேட்டா பஸ். ஸோ AD0 AD1 அந்த மாதிரி வருதுல. ஸோ இது வந்து அட்ரஸையும் டேட்டா பஸ்ஸையும் டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து அட்ரஸ் latch எனபிளுடைய வேலை. பார்க்க போகிறது டேட்டா எனபிள் சிக்னல். ஸோ இந்த சிக்னல் எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 26 இருக்கும். இந்த சிக்னல் எங்கே ஆக்டிவாக இருக்குன்னா மினிமம் மோடப்போ தான் இந்த சிக்னல் ஆக்டிவாக இருக்கும். யூஸ் டு எனபிள் ட்ரான்ஸ் ரிசீவர் எனபிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ் ரிசீவர்னா என்னென்னா இப்போ AD0 to AD15 வரைக்கும் இருக்குல்ல, அதில் அட்ரஸில் இருக்க டேட்டாவையும் அந்த டேட்டா பஸ்ஸில் இருக்க டேட்டாவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ரான்ஸ் ரிசீவர் யூஸ் ஆகுது. ஸோ அந்த சிக்னலை அந்த ட்ரான்ஸ் ரிசீவரை எனபிள் பண்ணுறதுக்கு தான் இந்த சிக்னல் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ். டேட்டா டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் சிக்னல் எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 27 இருக்கும். தி சிக்னல் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் டேட்டா ஃப்ளோ வர டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுச்சுன்னா அதான் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் சிக்னல். இந்த சிக்னல் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், லோவாக இருந்துச்சுன்னா வந்து டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். நம்ம பார்க்க போகிறது மெமரி இன்புட் அவுட்புட் சிக்னல். ஸோ மெமரி அண்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்னல் எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 28 இருக்கும். இந்த சிக்னல் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் நடக்கும், லோவாக இருந்துச்சுன்னா மெமரி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். QS1 QS0 that is Q status signals. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 24 and 25 இருக்கும். இட் ப்ரொவைட்ஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் கியூடைய ஸ்டேட்டஸ் வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ வந்து QS0 QS1 ரெண்டுமே 0 ஆச்சுன்னா அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னா நோ ஆப்ரேஷன். QS0 வந்து 0, இது 1 ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் ஆப்கோட் ஃபெச் ஃப்ரம் த கியூ. 1-0னா எம்டி த கியூ, 1-1னா சப்சீக்வெண்ட் பைட் ஃப்ரம் த கியூ. ஸோ இது வந்து அந்த கியூடைய ஸ்டேட்டஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால இது வந்து கியூ ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்க போகிறது ரைட் சிக்னல். ஸோ ரைட் சிக்னல்னா WR பார். ஸோ பார் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆக்டிவ் லோ சிக்னல். இந்த சிக்னல் எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 29 இருக்கும். இந்த சிக்னல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு மெமரிலையும் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லையும் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த சிக்னல் வந்து ஆக்டிவ் லோ சிக்னல்னால இந்த சிக்னல் லோவாக இருக்கும்போது தான் ரைட் ஆப்ரேஷன் நடக்கும். நம்ம பார்க்க போகிறது ஹோல்டு சிக்னல் எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 31 இருக்கும். ஸோ இது எதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, இன்னொரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் வந்து இதில் இருக்க அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிச்சுன்னா இது என்ன பண்ணும், ஒரு ரெக்வஸ்ட்டு சென்ட் பண்ணும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் தான் என்னது ஹோல்டு சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிகேட்ஸ் டு த ப்ராசஸர் that the external devices are requesting to access the address and data bus. ஹோல்டு அக்னாலேஜ்மெண்ட்னா என்னென்னு பாருங்கள். ஹோல்டு அக்னாலேஜ்மெண்ட் அக்னாலேஜஸ் த ஹோல்டு சிக்னல். ஸோ இது வந்து பின் நம்பர் 30 இருக்கும். இந்த சிக்னல் வந்து நம்ம DMA கண்ட்ரோல் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த சிக்னல் வந்து யூஸ் ஆகும். RQ-GT1 RQ-GT0. ஸோ தட் இஸ் கிராண்ட் ரெக்வஸ்ட் சிக்னல்ஸ் எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 30 and 31. இப்போ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, இன்னொரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. ஸோ இன்னும் இந்த ப்ராசஸரில் வந்து இந்த சிஸ்டம் பஸ்லேருந்து லீவ் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ராசஸர் வந்து இந்த ப்ராசஸருக்கு என்ன பண்ணும், இந்த CPUக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். ஸோ அப்படி அனுப்பிச்சிச்சுன்னா அதான் வந்து என்னது ரெக்வஸ்ட் கிராண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. when the signal is received by the CPU it sends acknowledgement. RQ-GT0 has highest priority. லாக் சிக்னல் வந்து பின் நம்பர் 29 இருக்கும். இங்கே வந்து இப்போ இந்த அதர் ப்ராசஸர் வந்து இந்த ப்ராசஸர்லேருந்து சிஸ்டம் பஸ்லேருந்து லீவ் ஆகும்போது ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நாட் டு ஆஸ்க் த CPU டு லீவ் த சிஸ்டம் பஸ். Reset signal. So reset signal used to restart the execution of 8086. So reset signal வந்து ரீஸ்டார்ட் பண்ண யூஸ் ஆகுது.